வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு 90s கிட்ஸ் பால்கோவா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பொருள் போதும். இது நான் வந்துட்டு ₹1 2 வாங்கியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் உடச்சக்கல்ல ப்ளஸ் சுகர். ஃப்ளேவருக்கு வந்துட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது உடச்சக்கல்ல எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். இது நம்ம எப்படி கிரைண்ட் பண்ணாலும் நமக்கு பிசுறு இல்லாமல் வந்துடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஜெலிக்கலாம் தேவையில்லை. இப்போ வந்துட்டு ஒரு வானலில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆர் நெய். எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க. எண்ணெய் ஆட் பண்ணால் பால்கோ டேஸ்ட்டுக்கு வராது. அதனால் பட்டரு இல்லைன்னா நெய் மட்டும் தான் நம்ம இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணணும். இது நமக்கு நல்லா பட்டர் இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்மூத்தியாக அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, இலகி வரும். இலகி எப்படி உங்களுக்கு வரலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். மற்றபடி நமக்கு சூப்பராக இலகி வந்துடும். நான் வந்துட்டு இன்றைக்கி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த பால்கோவா டெக்ஸ்சர் நமக்கு சூப்பராக வரும். இப்போ வந்துட்டு நம்ம பச்சை வாசனை லைட்டாக போயிட்டே இருக்குது பாருங்கள். நமக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு நெய் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணி நம்ம அதை நல்லா சரிசமமாக சைஸிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அந்த வானலில் ஒட்டாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பீஸ் போடணும். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ரொம்ப கம்மியான டைம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. உண்மையாகவே வேறு லெவல் பால்கோவா தான் இது. 90s கிட்ஸோட ஃபேவரட் பால்கோவா ரெசிபி. இந்த மாதிரி நமக்கு நான் வந்துட்டு ஸ்கொயர் டைப்பில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணா என்ன குக்கீஸ் கட்டர் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பால் மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சைஸிங் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றி தான் கட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் டைப்பில் நமக்கு உடையாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய, எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள், நான் உங்கள் எதிர்க்க தான் கட் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு பிரேக்கேஜே இல்லை பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கட் ஆகுது. நம்மளால் ஸ்மூத்தாக கட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எதுனா நல்லா இருந்தால் தான் வீடியோ போடுவேன். அப்படி எதுனா சொதப்பிடுச்சுன்னா நான் வீடியோவாக போடவே மாட்டேன். வீடியோ எடுக்கும்போது கூட நல்லா வந்திருந்தால் தான் நான் வீடியோ போடுவேன். அதே மாதிரி சூப்பராக வந்திருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் ரொம்பலாம் பார்த்து செய்யலை. கைக்கு வந்தாப்பில் தான் செஞ்சிட்ருந்தேன். எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஸ்மூத்தாகவே கிடச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு பீஸ் எடுக்க தான் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இதோட ட்ரேயோட அளவு அப்படி. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில், உண்மையாகவே வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அடுத்து நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. நான் இதுக்கு செட் ஆகிறதுக்கு பாகு பதம் எதுவுமே நான் ட்ரை பண்ணலை. ஒரு கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பே நீங்கள் பண்ணுங்கள். பால்கோவாக்கு மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு உடச்சக்கல்ல, சுகரு, ஃப்ளேவருக்கு ஏலக்காய், இது மட்டும் இருந்தால் போதும். நெய் இல்லைன்னா பட்டர், இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு அந்த ட்ரே எனக்கு வீடியோ கவரேஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் இந்த ட்ரேக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்த எல்லாமே நான் வந்துட்டு சர்வ் பண்ண போகிறேன். பஞ்ச் ஆஃப் இது வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். அப்படியே பஞ்சாக கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதனால் நான் இந்த ட்ரே எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நிறையா இருக்கனால நான் இது மேலேயுமே நான் வந்துட்டு எப்படி அடுக்கி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம கடைகளெல்லாம் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியே நான் மேலே அடுக்கி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு 1 வீக் ஸ்டோர் ஆகும். ஏன்னா நான்
1 வீக் வச்சுருந்தேன். அதனால் நீங்கள் 1 வீக்கு கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரு இல்லைன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு 1 வீக்கு கண்டிப்பாக வரும். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நானே வந்துட்டு செய்யும்போதே ஒரு 6 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ரொம்ப குட்டி குட்டியாக தான் சைஸ் போட்டிருந்தேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக, பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் புஸ்தி கொடுக்கும். நெய்யுமே நல்லது, பட்டருமே நல்லது. சுகர் மட்டும் நீங்கள் வேணான்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் அதுக்கு பதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் ஆட் பண்ணலை. அப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வெல்லம் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய 90s கிட்ஸ் பால்கோவா, ஹோம்மேட் பால்கோவா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.